இன்றைய முக்கிய திரைப்படச் செய்திகள் டிசம்பர் 24, 2025. 1. துரந்தர் பாக்ஸ் ஆபிஸ் சாதனைகளை முறியடித்து 19வது நாளில் பிரம்மாண்டமான வசூலை கடந்து 2025ஆம் ஆண்டின் மிகப்பெரிய வெற்றிப் படங்களில் ஒன்றாக மாறியுள்ளது. 2. ஸ்பைடர் மேன் பிராண்ட் நியூ டே படத்தின் படப்பிடிப்பு நிறைவடைந்தது, மேலும் கசிந்த முழு டிரெய்லர் ரசிகர்களிடையே பெரும் பரபரப்பையும் வதந்திகளையும் கிளப்பியுள்ளது. 3. நடாஷா லியோன் ஒரு புதிய நேர்காணலில் போக்கர் ஃபேஸ், செயற்கை நுண்ணறிவு மற்றும் திரைப்பட தயாரிப்பு பற்றி பேசுகிறார். படைப்புச் சவால்கள் குறித்த நுண்ணறிவுகள். 4. கிறிஸ்டோபர் நோலன் இயக்கத்தில் மாட் டேமன் மற்றும் ஜெண்டயா நடித்துள்ள தி ஓடிசி படத்தின் முதல் பார்வை டிரெய்லர் வெளியிடப்பட்டு பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. 5. டிமோதி சாலமேட் லாஸ் வேகாஸ் பியர் மீது செய்த விளம்பர ஸ்டண்ட், மார்ட்டி சுப்ரீம் திரைப்படம் வெளியாவதற்கு முன்னதாக அதை விளம்பரப்படுத்தியது. 6. அவதார் ஃபயர் அண்ட் ஆஷ் தலைமையிலான படங்கள் அமெரிக்க பாக்ஸ் ஆபிஸில் டிசம்பர் மாதத்தில் சிறப்பாகச் செயல்பட்டு வருகின்றன. 7. மூவி வெப் நடிகர்கள் குறித்த வதந்திகள் மற்றும் வரவிருக்கும் திட்டங்கள் உட்பட சமீபத்திய ட்ரெண்டிங் திரைப்படச் செய்திகளை பதிவிட்டுள்ளது. 8. சிவகார்த்திகேயனின் பரசக்தி படத்தின் வெளியீட்டு தேதி மாற்றியமைக்கப்பட்டுள்ளது, மேலும் சிவகார்த்திகேயன் நடித்த இப்படம் இப்போது பாக்ஸ் ஆபிஸில் ஜனநாயகன் படத்துடன் மோதுகிறது. 9. ரிவால்வர் ரீட்டா படத்திற்கான OTT வெளியீட்டு தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. கீர்த்தி சுரேஷ் நடித்த இந்த டார்க் காமெடி திரைப்படம் இப்போது விடுமுறை காலத்தில் நெட்ஃபிக்ஸில் ஒளிபரப்பாகிறது. 10. 2025 இல் முன்னணி தமிழ் நட்சத்திரங்களின் சக்திவாய்ந்த பாக்ஸ் ஆபிஸ் மீள்வருகை. அஜித், சூர்யா, சசிகுமார் மற்றும் பலர் இந்த ஆண்டு தங்கள் படங்கள் மூலம் வலுவான வெற்றிகளை பெற்றுள்ளனர். 11. தலைவர் 173 அப்டேட், அறிவிப்பு தாமதம். ஜெயிலர் 2 படத்திற்கு பிறகு ரஜினிகாந்தின் அடுத்த திட்டம் குறித்த இயக்குனர் யார் என்பதில் இன்னும் தெளிவு இல்லாததால் ரசிகர்களிடையே யூகங்கள் எழுந்துள்ளன. 12. தனுஷின் தேரே இஷ்க் மேன் படத்தின் OTT வெளியீட்டு எதிர்பார்ப்புகள் விவாதிக்கப்படுகின்றன, மேலும் இந்த காதல் நாடகம் எப்போது ஸ்ட்ரீமிங் தளங்களில் வெளியாகும் என்று ரசிகர்கள் ஆவலுடன் காத்திருக்கின்றனர். 13. ஜி ஸ்டுடியோஸ் ஜனநாயகன் படத்தின் வட இந்திய உரிமைகளை பெற்றுள்ளது, இது விஜயின் கடைசி படத்தின் பரவலை விரிவுபடுத்துகிறது. 14. ஆண்டிறுதி பாக்ஸ் ஆபிஸ் பட்டியல் கூலி 2025 இல் முதலிடம். ரஜினிகாந்தின் ஆக்ஷன் காவியம் தமிழ் சினிமாவில் இந்த ஆண்டின் அதிக வசூல் செய்த படங்களில் முன்னணியில் உள்ளது.